இன்றைக்கி நம்ம ஸ்னோவோட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம ஷார்ட்ஸ் போட்டாலே சரியான கமெண்ட்ஸுங்க. அது போடாதீங்க, லைவ் ஃபிஷ் போடாதீங்க, நீங்கள் வந்து பெல்லட் போட்டு பழக்குங்க. ஏன்னா வந்து பூனே, மகாராஷ்டிரா, பங்களாதேஷ்லேருந்து தான் ஒரு பையன் வந்து என்னை வந்து திட்டிகிட்டு இருக்கிறான். அதனால் என்ன ரீசனை வந்து தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே, அதாவது 1 இன்ச்சு 2 இன்ச்சு சைஸ்லேயே வாங்கும்போதே நம்ம வந்து கப்பி, குட்டி, சீப்ரா அந்த மாதிரி போட்டு தான் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கலாமே. பெல்லட் போட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபுட்டு போட்டு பழக்கவே இல்லைங்க, சரிங்களா. ஆனால் எங்கள்கிட்ட வேறு ஃபிஷ் இருந்தது. அதுக்கு வந்து நம்ம வந்து லைவ் ஃபிஷ் போடாமல் ஃபுல் வந்து பெல்லட் போட்டு பழக்கிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு ரீசெண்டாக உங்களுக்கு இறந்துருச்சு, சரிங்களா. அது வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், நான் செக் பண்ணி பாருங்கள், யூடியூப் கீழே கொடுக்குறேன் நான். இதுக்கு வந்து நம்ம லைவ் ஃபிஷ் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல டீம். ஆனால் உங்களுக்கு வந்து ஃப்ளவரான் வந்து ஒரு பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ எப்படி உங்களுக்கு வந்து நம்மகிட்ட எப்படி நல்லா வந்து பாசமாக வந்து நம்ம வந்தாலே எப்படி வந்து நம்ம பின்னாடி சுற்றுதோ, அதை விட உங்களுக்கு வந்து பெட்டில் உங்களுக்கு வந்து ஃப்ளவரான் ரொம்ப இதுங்க. நான் வந்து என்னை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஃபீடிங் பண்ணி உங்களுக்கு வந்து பறக்கும், சரிங்களா. அது நாய்க்குட்டி பூனைக்குட்டி எப்படி நல்லா நம்ம சுற்றி வருதோ அதே மாதிரி தான் நம்ம ஃப்ளவரான். அதே மாதிரி நான் வளர்த்துற ஃப்ளவரான் வந்து நான் ஃபுல்லாக வந்து டேம் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து லைவ் ஃபிஷ் போகிறோம், சரிங்களா. பெல்லட்டு போட்டால் இது வந்து சுத்தம் எடுக்காதீங்க. இப்போ தான் லைட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம கை வச்சா இந்த வேலைக்கு உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக வந்து பழகாதுங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்க அட்டாக் பண்ணுவோம். ஏன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் தான். அதனால் நம்ம வந்து லைவ் ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி எப்படி நல்லா வந்து பழகு பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் நம்ம வந்து லைவ் ஃபிஷ் பண்ணி நல்லா பறக்கும். ஆனால் வாங்கிருச்சுன்னு நம்மகிட்ட நல்லா பழகுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம என்னதான் நம்ம வந்து வேலைக்கு போயிருந்தாலும் ஒரு ஒர்க் ட்ரெஸ் இருந்தாலும் இதுகிட்ட வந்தாலே உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக போயிடும். என்னென்னா நம்ம வந்து இதுன்னு இல்லை, உங்களுக்கு பேர்ட்ஸாக இருக்கட்டும், பூனைக்குட்டியாக இருக்கட்டும், நம்ம டேம் பண்ணி வச்சோம்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து அதை கூட நம்ம வந்து பழகினாலே நமக்கு இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு போயிடும், சரிங்களா. இதுதான் ரீசன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம லைவ் ஃபிஷ் போட்டுக்கான எப்படி நமக்கு இந்த கை பின்னாடி வந்து சுற்றிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் முன்னாடியே லைவ் ஃபிஷ் போடாமல் இருந்தோம்னா கை வைக்கிறதுக்கே விடாதுங்க. ஏன்னா அட்டாக் பண்ணோம். அந்தளவுக்கு நல்லா மோன்ஸ்டருங்க. இது என்ன இது ட்விஸ்ட் இருக்குன்னா அடிக்கடி உங்களுக்கு வந்து குதிப்பான் வெளியே. அதுதான் இதில் பெரிய தலைவலியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் வாட்டரில் வந்து கீழே வந்து கொஞ்சம் கம்மி பண்ண போகிறோம். டேங்க் சைஸ் கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறோம், சரிங்களா. அதனால் வீடியோ கமெண்ட்ஸில் எனக்கும் ரொம்ப புரியுதுங்க, சுச்சுவேஷன் புரியுது. அதனால் கமெண்ட்ஸில் போகிறவங்க இதோட ஃபுட்டு போடாமல் என்னால் இருக்க முடியாது, சரிங்களா. வேறு ஒன்றும் இல்லைங்க. எனக்கு பெல்லட் போட்டு இப்போ தான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். நம்ம கூடிய சீக்கிரம் பெல்லட் ஃபுல் வீடியோ போடுவோம். ஓகேவா.